ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேர்த்தோட ஃபேவரட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மதுரை ஸ்டைல் முட்டை பரோட்டா. அது மைதாவில் செய்கிறாங்க, எப்படா சாப்பிட்றது, நிறைய சாப்பிட முடியாதுன்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே மதுரை ஸ்டைல்லே சப்பாத்தியில் முட்டை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்லே ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியோ ஒரு குயிக்காக கறிக்குழம்பு டேஸ்ட்லேயே குருமா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட கண்டினியூ தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 6 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக பிக்க முடியுமோ அந்தளவுக்கு குட்டியாக பிச்சுக்கோங்க. ஸோ நம்ம போட்டிருக்க சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும், நல்லா பிக்க வரும். ஸோ இது மாதிரி எல்லா சப்பாத்தியும் பிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 சப்பாத்திக்கு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்தளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ எப்போயுமே வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளோட முட்டை பரோட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷாக வரணும். ஸோ அந்தளவுக்கு இது 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குட்டி குட்டியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ரசத்துக்கெலாம் பிழிகிற மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. நான் எல்லா தக்காளியும் இப்போ பிழிஞ்சாச்சு. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையை திருப்பி ஜஸ்ட் ஒரு கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போது வெங்காயம் தக்காளி இந்த முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி கலந்துக்கோங்க. முட்டை ஒரு 30% அளவுக்கு குக் ஆகணும், ரொம்ப நேரம் குக் ஆகிடக்கூடாது. அப்புறம் முட்டை சப்பாத்தி ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கொன்னே நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா சப்பாத்தியுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு. நம்ம போட்டிருந்த முட்டையோட அந்த சப்பாத்தி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருந்த குருமா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு எது இருந்தாலும் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி முட்டை எல்லாமே இந்த குழம்போடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்க டம்ளர் எடுத்துக்கோங்க, அதை இப்படி நல்லா கொத்துங்க. ஸோ இப்படி நம்ம செய்யும்போது நம்மளோட கொத்து பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதை அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி அப்படியே உள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போயே பார்க்கும்போது. ஸோ ஒரு தடவை கரண்டி வச்சும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம மதுரை ஸ்டைல் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.